ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் டூ ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்க்கான பர்ட்டிகுலர் செட்டப்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பரான ரிவர்சல் அண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா என்டர் ஆயிட்டு, ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரிகர் பிரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் பிரைஸை வேரி பண்ணி நம்ம டெய்லி ப்ராப்பரா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டுருக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நேத்திக்கான நம்ம நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தென் இன்னைக்கான நம்ம செட்டப்ஸ். இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து நிஃப்டி 50 பேஜ்ல இருக்கேன். நிஃப்டி 50ல நேத்திக்கான அனாலிசிஸ் இப்போ நம்ம சொல்ல போறோம். பார்க்க போறோம். மார்க்கெட் எப்படி இருந்தது, மொமெண்டம் எப்படி இருந்ததுன்னு பார்க்க போறோம். பாருங்களேன், நம்ம ட்ரெண்ட் லைன்குள்ள தான் ஃபுல் மொமெண்டமுமே. பாருங்க, நம்ம ட்ரெண்ட் லைன் நீங்க மேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மொமெண்டம் வந்து ஃபுல்லாகவே மார்க்கெட் மொமெண்டம் நம்ம ட்ரெண்ட் லைனில் தான். ஸ்டார்ட்டிங்கும் சரி, க்ளோசிங் நமக்கு எண்டிங் பாயிண்ட்டும் சரி. ஓகேயா? ஸோ வாங்க, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணலை. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சது. ரிவர்சலில் ஒரு பிரேக் அவுட் கிடைச்சது. தென் இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட க்ளோசிங் பாயிண்ட்டான 25041ல நீங்கள் என்டர் ஆயிருக்கணும். இதோட க்ளோசிங் பாயிண்ட் 25041ல நீங்கள் என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்கே இதோட க்ளோசிங் வேல்யூவில் இங்கே நீங்கள் என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து பாருங்களேன், மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு வந்து டவுன்வர்டு தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்வர்ட் மொமெண்டம் தான் இருந்தது. இதோட லோ வேல்யூ வரைக்குமே நீங்கள் வந்துட்டு இதோட நமக்கு லீஸ்ட் வேல்யூ வரைக்குமே வந்துட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். 919 இது வரைக்குமே நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் தான். ஸோ இதுதான் நேத்திக்கு ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி நேத்துக்கான நிஃப்டி 50க்கான ஸ்டேட்டஸ். சப்போஸ் நீங்கள் இதில் என்டர் ஆகிட்டு உங்களோட டார்கெட் வந்து நம்ம லைன்லேயே நீங்கள் செட் பண்ணியிருந்தா கூட உங்கள் டார்கெட் அச்சீவ்டு தான். இங்கேயும் உங்கள் டார்கெட் அச்சீவ்டு தான். சப்போஸ் இல்லைங்கிற இது வந்து இன்னும் ஹை வேல்யூவாக நமக்கு மூவ் ஆகி இதோட லோ வரைக்குமே நமக்கு வந்து டார்கெட் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இதுதான் நிஃப்டி 50ல நமக்கு சிங்கிள் ட்ரேட் தான் கிடைச்சது. சிங்கிளுமே ஒரு சூப்பரான ட்ரேடாக கிடைச்சது. ஸோ இதில் மட்டுமே நம்ம 122 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்திருக்கலாம். இதுதான் நேத்திக்கான நிஃப்டி 50க்கான ஸ்டேட்டஸ்ங்க. ஸோ இப்போ நிஃப்டி 50க்கு இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 24965 25059 25143 25259 25333 25464 25581 25663 25744 இதான் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ். ஆக்சுவலி அப்வர்ட் மொமெண்டம்ல இருந்ததுன்னா நீங்கள் இதுதான் ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் டவுன்வர்டில் நமக்கு மொமெண்டம் இருந்தது அப்படின்னா அதுக்கான நம்ம டார்கெட்ஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24810 24753 24697 24571 24483 24435 24321 24241 23944 இதுதான் நிஃப்டி 50க்கான இன்னைக்கான செட்டப்ஸ். நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் தான். இதில் நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா என்டர் ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம டெய்லி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஷியோராக ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் நம்ம வந்து ட்ரேட் அட்டன் பண்ண முடியும். இதுதான் இன்றைக்கான செட்டப்ஸ். தென் இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கான நேத்திக்கான அனாலிசிஸும் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸும் நம்ம பார்த்துடலாம்.
பேங்க் நிஃப்டிக்கான நேத்திக்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு நமக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு மொமெண்டம் இல்ல. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லைன்ல தான் டார்கெட் லைன்ல தான் மொமெண்டம் மூவிங் இருந்தது. ஆனாலும் ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன், ப்ராப்பரான மூவ் இல்லாதனால நமக்கு ப்ராப்பரான நேத்து டே கொஞ்சம் ப்ராப்பரா இல்ல. அதான் சொல்லணும். இருந்தாலுமே அதுலயும் நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டோட தான் வெளில வந்தோம். பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் நம்ம எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ணல. நமக்கு நெக்ஸ்ட் வந்து பிரேக் அவுட் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. சாரி இது பிரேக் அவுட் தென் இங்கே கன்ஃபர்மேஷன் இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும் ரைட் 55365 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் ஒரு மறுபடியும் சடனாக ஒரு அப்வர்ட் மொமெண்டம் கிரியேட் ஆகி மார்க்கெட் அப்வர்டில் மூவ் ஆகிட்டு இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு 64 பாயிண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேடில் வந்துட்டு ஒரு 64 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. 55429 இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு 64 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. தென் நமக்கு செகண்ட் ட்ரேட் போகலாம் வாங்க. செகண்ட் ட்ரேட் சடனாகவே ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு பிரேக் அவுட் வித் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதோட லீஸ்ட் வேல்யூவான 55383 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இதுவும் நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாமல் இதுவும் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. நமக்கு 55443 இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. எந்த ட்ரேட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் ட்ரேட் என்ட்ரு ஆகக்கூடாது. ஸ்டாப் லாஸ் வேல்யூ எப்படி செட் பண்ணுவீங்க? இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதோட பிஃபோர் கேண்டில் இருக்கு இல்லையா, பிஃபோர் கேண்டிலோட ஹை வேல்யூ தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வேல்யூவை நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரே லைனில் நமக்கு அகைன் 2 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால நெக்ஸ்ட் இதை நம்ம கன்ஃபர்மேஷன் லைனாக சூஸ் பண்ண மாட்டோம். அது நம்ம செட்டப்போட இன்னொரு ரூல். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். சூஸ் பண்ணாமல் இதுக்கு அடுத்த இருக்க லைன் ஒன்று மேலே இருக்கணும், இல்லை கீழே இருக்க லைனை தான் நம்ம கன்ஃபர்மேஷன் லைனாக சூஸ் பண்ணுவோம். இப்போ மார்க்கெட் அப்வர்டில் மொமெண்டம் இருந்ததுனால நம்ம மேலே இருக்க லைனை தான் நம்ம கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே நமக்கு பிரேக் அவுட் பாருங்கள், இங்கே பிரேக் அவுட் இதை நீங்கள் கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். இதோட க்ளோசிங் வேல்யூவான 642 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா 55642 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இதுவுமே நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்காம இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட் ஆச்சு. ஏன்னா இதோட லீஸ்ட்டில் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ இங்கேயுமே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான். பிகாஸ் நம்மளோட லைன் ஹை வேல்யூ அச்சீவ் பண்ணல இல்லையா, ஸோ இங்கே வந்து நமக்கு கொஞ்சம் மார்க்கெட் ப்ராப்பரான மொமெண்டமே இல்லாமல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இது வந்து நமக்கு 563 வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால இங்கே ஒரு 79 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சுங்க. ஆக்சுவலி இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். இதுவுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் தான். தென் ஃபைனல் ட்ரேடும் பார்த்தீங்கன்னா அதுவுமே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அதுவுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஆக்சுவலி இதான் நம்மளோட ஃபைனல் ட்ரேட். இங்கே நம்ம வந்துட்டு இது இங்கே பிரேக் அவுட்க்கு சடனாக பிரேக் அவுட் கிடச்சது, இங்கேயும் கன்ஃபர்மேஷன் கிடச்சி இங்கே நம்ம என்ட்ரு ஆயிருந்தாலும் இதுவும் அந்த அளவுக்கு மொமெண்டம் கிடைக்காம சடனாக ஒரு ஸ்டாப் லாஸ் தான். இதோட லோ வேல்யூவில் நமக்கு இங்கேயும் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 83 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. நம்மளோட ஃபோர்த் ட்ரேட்லேயுமே வந்து நமக்கு வந்து ஒரு 83 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நேற்று ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 ட்ரேட் கிடச்சிது. பட் 4மே வந்து எதிர்பார்த்த அளவுக்கு மொமெண்டம் இல்லாமல் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. பட் நம்ம செட்டப் லைனில் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக தான் வேலை செஞ்சுருக்கு. ஸோ அந்த லைனுக்குள்ளே தான் நம்ம ஃபுல் மார்க்கெட் மொமெண்டமுமே இருக்குது. இங்கே நிஃப்டி ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஓவராலாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு 286 ஆக்சுவலி இங்கே வந்து நமக்கு ஒரு 286 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு இல்லையா, பட் நமக்கு நிஃப்டி 50ல 122 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரெகுலராக நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி பண்ண முடியும். மார்க்கெட் நல்லா இருக்கும்போது நம்ம ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டோம்னு சில நேரம் தோணுனா கூட மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அது அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு மந்த்லி பேசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் தான் நம்ம வந்து மந்த்லி நம்ம வெளியில் வந்திருப்போம். அதுதான் நம்ம செட்டப்போட மெயின் மோட்டிவ் அதுதான். ஸோ அதனால் ரெகுலராக நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ஷியூராக மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்ம வந்து ட்ரேட் அட்டன் பண்ண முடியும். ஸோ வாங்க இப்போது இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்துட்டு அப்வர்ட் மொமெண்டமில் இருந்தால் அதுக்கான செட்டப்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரெகுலராக உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட அக்யூரசி லெவல் பற்றி வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போது இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 55524 55692 55918 560
27 56 224 5651 2 567 31 56934 57123. இதான் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டி அப்வர்ட் மொமெண்டம்ல இருந்ததுன்னா அதுக்கான செட்டப். நமக்கு சப்போஸ் டவுன்வர்டில் மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸும் பார்த்துடலாம். 55320 55041 5472 796 54652 54420 541 72 53899 ஃபைனலி 53757. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். இதுதான் நம்மளோட செட்டப்ஸ். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.